பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுகாலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம். நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எங்கே சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்கன்னா, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய 6 பம்ப் ஹவுஸில் 3வது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில், பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணோம். கடந்த ஒரு 39 மாதங்களாக இது வேகமாக திட்டத்தை முடிக்கணும், மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும், விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும். குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பார்த்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ளே போய் 3 வருஷமாக பைப் போடுறாங்க. அப்போ 3 வருஷமாக விவசாயம் பண்ண முடியல. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த திட்டம் போயிட்டே இருக்கு. அதனால தான் இன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த திருவாச்சி பம்ப் ஹவுஸை பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும். உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போகிறது தான் திட்டம். பவானி ஆற்றில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட 1.5 TMC அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி 6 பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை, மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம். இதன் மூலமாக நம்பியூர், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பெருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும். 1045 ஏரி குளங்கள் இந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. 1045 1045 ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும். இதாங்க நான் நோக்கம். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20 பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்கே ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். எங்களுடைய விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக இருப்பார். கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் வந்து கொண்டே இருப்போம். தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் எங்களுடைய விவசாய தலைவர் அண்ணன் GK நாகராஜன் அவர்கள் 20ஆம் தேதி உண்ணாவிரதம் உட்கார ஆரம்பித்தார்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாய அணி தலைவர் இங்கே இருப்பாங்க. அவரோட விவசாய பெருமக்கள் எல்லோரும் இருப்பாங்க. எதற்காக இந்த முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கு? பத்திரிகை நண்பர்கள் கேட்பீங்க, அண்ணா எக்ஸ்ட்ரீம் முடிவு எதற்காக ஒரு தொடர் உண்ணாவிரதம், எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்காரணும் நீங்கள் கேட்டிங்கன்னா, 2022 ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் முடிச்சிடறோம். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது 24 மார்ச் 2022 என்ன சொன்னார்னா 22 ஜூனில் முடிச்சிடறோம். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 7 ஆகஸ்ட் 2022 என்ன சொன்னார்னா 2022 டிசம்பரில் முடிச்சிருவோம். இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25/8/2022 இன்னும் 2 மாதத்தில் முடிச்சிருவோம், டிசம்பருக்குள்ள பயன்பாட்டுக்கு வந்துடும் முதலமைச்சரே சொன்னாங்க. 26/8/2022 இதை பத்திரிகை நண்பர்களுக்கு அறிக்கையை கொடுத்துறாங்கன்னா, அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் 20 ஜனவரி 2023 97% முடிச்சிட்டார். 8 மார்ச் 2023 அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 15 நாளில் சோதனை ஓட்டம்னார். திமுக MP ராஜா அவர்கள் 15 ஏப்ரல் 2023 2023 ஆகஸ்டில் முடிச்சிடறார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 27 ஆகஸ்ட் 2023 சில மாதங்களில் வரும் அப்படின்னார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 7 அக்டோபர் 2023 99% முடிஞ்சிருச்சினார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 9 அக்டோபர் 2023 காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்கே தண்ணி கொண்டு வருவனார். மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகன் 29 அக்டோபர் 2023 அவரே 99% முத்துசாமி சொன்னார். ஆனால் துரைமுருகன் 97% முடிஞ்சிருக்கிறார். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 9 நவம்பர் 2023 2024 பொங்கல் தினத்தன்னைக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார். அமைச்சர் துரைமுருகன் அவர்கள்
6 டிசம்பர் 2023 எல்லா பணிகளும் முடிச்சுட்டு துவக்கலா நடத்துவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 4 ஜனவரி 2024 போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் 16 பிப்ரவரி 2024 பவானி சாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுதுதான் திட்டம் செயல்படும்னார். அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தாதான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் 25 ஜூலை 2024. ஆள் இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க. திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த 39 மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்கள் பார்த்துருங்க. இந்த எல்லா தேதியும் நீங்கள் தான் உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருக்கீங்க. அதனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி 20ஆம் தேதி ஆகஸ்டிலிருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம். எங்கள் கோரிக்கைகள் 3 கோரிக்கை. முதல் கோரிக்கை, அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும். காவிரியில் தண்ணி போகுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் 1.5 TMC உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும். சோதனை ஓட்டம்னு 3 மாதமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும். திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க. நீங்கள் சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ, இங்கே வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ, விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க. முதல் கோரிக்கை. 2வது, விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்கே பைப்பு போதோ ரைட் ஆஃப் யூஸ், அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் 3ல் 1 பங்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் விவசாயிகள் உள்ளே வர்றாங்க. அதனால் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு பைப் போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து 1 வாரத்துக்குள்ளே பணத்தை ரிலீஸ் பண்ணணும். 1 வாரத்துக்குள்ளே பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் 1652 கோடி. அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு. இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும். அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. 3வது, நேஷனல்